அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தா வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லை, ஃப்ரூட்ஸ் இல்லை, மாவு இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு வந்து எல்லாமே இருக்கணும், இல்லைன்னா சமைக்க சுத்தமாக ஓடாது. ஸோ நான் முந்தின நாளே பிளான் பண்ணிட்டேன், இஷுக்குட்டியை காலையில் சிம்பிளாக ஏதாவது பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் மற்ற எல்லா வேலையும் அப்படின்ட்டு. ஏன்னா 2 பேரையும் வச்சுட்டு என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியாது. அதனால் காலையிலே வந்துட்டு வெங்காயக்காரன் வந்திருந்தான். ஸோ வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே அத்தை அங்கேருந்து வாங்கி கொடுத்துட்டாங்க சின்னத்தை. அதுக்கப்புறமா நைட்டே ஊற போட்டு வச்சுட்டேன். ஸோ மாவெல்லாம் அரைச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் காலையிலே. அப்புறமா கொஞ்சம் ஜியோ மார்ட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். கார்னு, கேபேஜ் அந்த மாதிரிலாம். இந்த டைம் வந்து கோவக்காய்லாம் வாங்கியிருந்தேன். கோவக்காய் சுத்தமாக இறங்காது, பட் ட்ரை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அப்புறம் கையோட சீஸ், பன்னீர் அது எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு டெம்ட் ஆச்சு. ஸோ அதுவுமே வாங்கியாச்சு. லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல், சாம்பார் அதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன். அதை வச்சு சிம்பிளாக சாப்பிட்டாச்சு. நாளையிலேருந்து கண்டினியூஸாக சமையல் வேலையை பார்க்க வேண்டியதான். பாய்.